திருப்பி போயிட்டு PS5 வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு நண்பர்களே. இந்த வெள்ளம் வந்தா பால் பாக்கெட் ரேட்லாம் ஏத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அக்கா பேசினாங்க. அந்த அக்கா தான் என்ன ஸ்கேம் பண்ண பார்த்ததே. நம்மள ஸ்கேம் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா நண்பர்களே, ஸ்கேம் பண்ணிட்டாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா PS5 அன்பாக்சிங் தான் பார்க்க போறீங்க. இது உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள என்னடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா PS5 தான் எதிர்பார்ப்பீங்க. ஆனா உள்ள எதுவுமே இல்ல. ஏன்னா PS5 இதுல இல்ல. ஏப்ரல் ஃபூல் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. என்னடா திருப்பி போயிட்டு PS5 வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு நண்பர்களே. என்னடா கதை சொல்ல போறியான்னு கேட்டீங்கன்னா கதைன்னு சொல்ல முடியாது, கதை இல்லன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி கதைனே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்திருப்பீங்க PS5 வாங்க போன என்ன ஸ்கேம் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா நண்பர்களே, நம்மள ஸ்கேம் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்கேம், ஏது ஸ்கேம், ஏன் வாங்கினா, எப்படி வாங்கினா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் ஒன்னு பாத்துட்டு வந்துருங்க. What the fish man? பட்டு முட்டாய் இலகட்டி மாத்தி பட்டு வண்ண மறந்து கஞ்சி கொண்டு போறவளே மாறி வந்திருக்க. இப்போ நம்ம PS5 வாங்க காரணம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம எப்பவே வாங்கிக்கலாம். ஆனா இப்போ வாங்க காரணம் என்ன பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். GTA 6 வரப்போகுது. சரி ஓகே, GTA 6 ரிலீஸும் பண்றதுக்கு டேட் சொல்லிட்டாங்க, ப்ரீ ஆர்டரும் விட்டாங்க. போய் வாங்கிட்டு வந்துரும் சொல்லிட்டு ப்ரீ ஆர்டர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி PS5 இருக்கான்னு கேட்டா இருக்கு ராசா, நீ வா ராசான்னு சொல்லிட்டு ஒரு கடையில சொன்னாங்க. ஆனா அபிஷியல் கடையில, அதாவது அபிஷியலா சென்னையில ஒரு இது இருக்கு, சோனிக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷனுக்கு தனியா ஒன்னு திறந்துருக்காங்க. அங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்க போய் கேட்டதுக்கு இல்ல அப்படின்ட்டாங்க, ஸ்டாக் எங்கேயுமே இல்லன்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் கடையெல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அங்க மாதிரி சொல்லிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டேன். அங்கதான் ஒரு பெரிய குண்டு இல்ல, அணுகுண்டு தூக்கி டமால்னு ஒண்ணு வச்சாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாளாவே PS5 வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 55K தான் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா ரேமோட பிரைஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SSD, ஹார்ட் டிஸ்க், இது எல்லாத்தோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த AI-ஆல அப்படியே சர்ன்னு போயிருக்கும். அது பிரைஸ் ரேட் எங்கேயோ போயிருக்கும். நம்மளோட சிஸ்டம் வாங்குறப்ப ரேட்லாம் பயங்கர கம்மியா இருந்துச்சு. இப்போ இந்த சிஸ்டமுக்கு போடுற ரேட்லாம் போட்டா அது போதுங்க 4.5 லட்சத்துக்கு. லட்சம் எல்லாம் பணக்காரங்கிட்ட தானே இருக்கும். எனக்கு இந்த தூக்கி ஆறி போட்டுருச்சு. அந்த அளவுக்கு சொல்றாங்க. இது மட்டும் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு ரேட் எல்லாம் ஏறி போயிடுச்சு. சரி ஓகே, ஏறிதான் போச்சு. ஒன்னடா ஸ்கேம் பண்ணாங்க, அத சொல்றான்னு கேட்டீங்கன்னா இங்க தான் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. ரேட் ஏற போகுதுன்னு சொல்லிட்டு அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட் ஏற போகுது, இந்த டேட்டுக்குள்ள ஏப்ரல்ல சம்திங் ஏதோ ஒரு டேட்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கடை வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெள்ளம் வந்தா பால் பாக்கெட் ரேட்லாம் ஏத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் ஃபோன் பண்ணி கேட்டா தம்பி 75,000 தம்பி 70,000 எது 75,000? சரி இதுலடா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க, அதான் அவங்க ரேட் சொல்றானுங்கல்ல, இவ்வளவு ரேட் ஏத்திட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் இதுலயே என்ன ஸ்கேம் கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அது நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கால் பண்றேன். யாருக்கு? நிறைய கடையில, கிட்டத்தட்ட நிறைய கடையில வந்து பாத்தீங்கன்னா சென்னையில சேல் பண்றாங்க. நான் ஒரு கடைக்கு கால் பண்றேன் நண்பர்களே. நிழல் விளையாட்டு கடைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு அது புரிஞ்சிடும் நான் சொன்னாலே. கடைக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி PS5 இருக்குங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஹலோ PS5 வச்சிருக்கீங்களா? வச்சிருக்காங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இம்போர்ட்டட் வேரியண்டா இந்தியன் வேரியண்டான்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், எல்லாத்தோட பிரைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு அக்கா பேசினாங்க. அந்த அக்கா தான் என்ன ஸ்கேம் பண்ண பார்த்ததே. ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேக்குறேன், நான் உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் இருந்தா கூட நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஹலோ மேம், உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை நான் அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம். நாளைக்கு வந்து டேரெக்டாக 78,000 கேட்டிங்களே. என்னங்க மேம்? 78,000 கேட்டிங்களே. ஆமாம் மேம். அது ஃபைனல் ரேட் அவ்வளோதான்ல, எதுவும் கம் பண்ண முடியாதுங்களா? 78 தான் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு இந்தியன் வேரியன்ட் வேணும், ஏன்னா இதுல தான் வந்து சோனி வாரண்டி வரும், அதாவது இந்தியன்ல. இப்போ இம்போர்ட்டட்னா வாரண்டி வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஸ்டோர் வாரண்டி தான் வரும் 1 இயருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இம்போர்ட்டட்னா வேற ஊர்ல இருந்து அங்க இருந்து இங்க கொண்டு வந்து இங்க வைப்பாங்க. இம்போர்ட்டட் வேரியன்ட் 70,000-70,000க்கும் இப்போ இந்தியன் வேரியன்ட் வந்து 75ன்றாங்க. நான் என்ன நினைச்சேன், இப்போ இது வந்து ஓல்டு ஸ்டாக். எப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இங்க மேட் ஃபினிஷ்ல வரும், இது வந்து ஒரு மாதிரி கிளாஸியா வரும் இந்த சைடுல. அதுவே நீங்க இம்போர்ட்டட், அதாவது இப்போ புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, பிரைஸ் ஹைக் பண்ணி அதுல வந்து ரெண்டுமே வந்து மேட் ஃபினிஷ்ல வரும். இந்த சென்டரா ஒரு பிளாக் இருக்கிறதும் வந்து இதுல இருக்கு பாத்தீங்கன்னா, இதுவுமே உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ்ல வந்துரும். இது வந்து புதுசா வந்தது. இப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இந்தியன் வேரியன்ட்னு சொல்லவும் சரி ஓகே புது ஸ்டாக் வந்திருக்கு போல, இதுதான் 5,000 எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்க. ஏன்னா பிரைஸ் ஹைக்ல வந்து 70,000 வந்து அபிஷியலா அவங்க வந்து சொல்லிருக்காங்க 70,000 வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து போய் வாங்க போறோம் இல்லையா, சரி இம்போர்ட்டட் வேரியன்ட் இந்தியன் வேரியன்ட்னு நான் என்ன நினைச்சேன்னா இந்தியன் வேரியன்ட் உங்ககிட்ட வந்துருச்சு ஸ்டாக் அப்படின்னு நான் நினைச்சேன். போய் பார்த்தாதான் அந்த குண்டு தான்
பிளிப்கார்ட். நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? இவங்க ஸ்டாக்கை பதுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப நம்ம அந்த இதுதான் வெள்ளம் வந்தப்ப பால் பாக்கெட் பதுக்கிற கதை தான் இது சொல்ல போனா. இப்போ ஸ்டாக்கை பதுக்கி வச்சு நம்ம போய் கேட்கறோம். நம்ம போய் கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி இப்படி பாக்ஸும் டேமேஜ் ஆகி தான் போய் கிடந்துச்சு. கீழே வந்து பாக்ஸ் ஒரு பக்கம் பிஞ்சிட்டு கிடக்குது. அதை டேப் போட்டு தான் ஒட்டியா நான் எடுத்துட்டு வந்தேன். வந்தாச்சு, வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. என்ன ஆச்சுன்னா, இது பிளிப்கார்ட்ல அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. பிளிப்கார்ட்ல வாங்கி சீலை பிரிக்காம வச்சிருந்து இப்போ அதை சீல்டு யூனிட்டா நம்ம கிட்ட விற்கிறாங்க. பிளிப்கார்ட்ல வாங்குற ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி எப்படி கிளைம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபேனுக்கு ஒன்று கிளைம் பண்ணிருக்கேன். அந்த ஃபேன்ல அவங்க என்ன கேட்பாங்கன்னா, பில்லு கேட்பாங்க. அதாவது அஃபிஷியலா இப்போ நீங்க பிளிப்கார்ட்ல என்னைக்கு வாங்குறீங்களோ அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் வரும். அந்த இன்வாய்ஸ் வச்சு தான் உங்களுக்கான வாரண்டி வரும். அந்த வாரண்டி இப்போ நீங்க இது என்னைக்கு வாங்குறீங்களோ அன்னையில இருந்து ஒரு வருஷம் தான் உங்களுக்கு பிராண்ட் வாரண்டி தருவாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஆன் பண்ற அன்னைக்கு தான் உங்களுக்கு வாரண்டின்டா. என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா இது, நம்ம அப்போ எனக்கு அன்னையே தெரிஞ்சிச்சு, ரைட்டு நம்மள முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சிச்சு. வேற என்ன பண்றது, மாட்டிக்கினேன். வாங்கி வேற ஆப்ஷனும் இல்ல, வேற எங்கேயும் ஸ்டாக் இல்ல. அதை நல்லா யூஸ் பண்ணி உலக அரைக்கிறாங்க. ஒன்றும் இல்ல, நம்மளும் தலையை காமிச்சிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் இதுல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ போய் நீங்க வாங்கினா கண்டிப்பா ஸ்கேம் பண்ண பாப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு ஸ்கேம் என்னன்னா 75, அதாவது என்கிட்ட சொன்னது இந்தியன் வேரியன்ட் 75 சொல்லிட்டு போன்ல சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், போன் போட்டு சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்றேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஓகேவான்னு யோசிச்சேன். சரி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு மேம் 75 கேக்கு ஓகே நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப இல்ல அவங்க வந்து நம்மள, அதாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிமாண்டா பயங்கர டிமாண்ட்ல இருக்கு. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட சொல்றாங்க, சார் ஆல்ரெடி 4 கஸ்டமர் வெயிட் பண்றாங்க சார், 4 கஸ்டமர் வந்திருக்காங்க, 4 கஸ்டமருக்கு அப்புறம் நீங்க வாங்கணும்னா நீங்க சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னாங்க. எவ்வளவு மேம் 75 தானே, நான் அட்வான்ஸ் பே பண்றேன்னு சொல்றேன். ஐயா இந்தியன் வேரியன்ட் 75 இல்லைங்க 78 கொடுது. எதா இப்பதானே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றேன். இல்ல 75 இல்ல 78ன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு மனசே கேக்கல. என்னடா இது 78ன்றாங்க மேம் 75 தானே என்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்டா அவங்க யாரோ பக்கத்துல அப்படியே பேசுற மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங். இல்ல என்ன இது என்ன இப்படி சொல்றாங்க, இல்லையே ப்ரோ நான் தப்பா சொல்ல ப்ரோ, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மறுப்புறாங்க. நான் அப்பயும் கேக்குறேன், இல்ல மேம் நீங்க தான் சொன்னீங்கன்றேன். அப்புறம் என்னடா பண்றது, மறுபடியும் மாட்டிக்கணுமே சொல்லிட்டு சரி 75 ஓகேன்னு சொல்லிட்டு 70 இல்ல 78 ஓகேன்னு சொல்லிட்டு 78 ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணி வச்சிருந்தேன். வேற நம்பருக்கு இவங்க வந்து ஒரு 3-4 பேர் இருக்காங்க அவங்க போன் அட்டெண்ட் பண்றதுக்கு. நான் வேற ஒருத்தவங்களுக்கு பேசியிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறாங்க. அந்த லிஸ்ட் நான் ஆட் பண்றேன். அந்த லிஸ்ட்ல வந்து தெளிவா போட்டிருக்கு. அதை வந்து அப்போ உடனே டைப் பண்ணி அனுப்புறதுலாம் கிடையாது. அவங்க அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க, இதுதான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து 75K அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் வேரியன்ட் போட்டிருக்கு. இந்த அக்கா என்ன பண்ணிருக்காங்க, நம்மள 75 டிமாண்டா இருக்கு தெரிஞ்சு அப்படியே பேச்ச போட்டு நம்மள வந்து டிமாண்டா இருக்கு சார், 4 பேர் வந்திருக்காங்க, கஸ்டமர் இருக்கு, ஒரே பீஸ் இருக்கு அப்படி இப்பவே கண்ணை கட்டுது. ஏதா ஒரு பீஸ் தான் இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, எங்கேயுமே பீஸ் இல்ல, ஒரு பீஸ் தான் இருக்குது. ஆனா நான் நேர்ல போறப்ப எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க, மேல அடிக்க வச்சிருக்காங்க, கீழ அடிக்க வச்சிருக்காங்க, சைடுல அடிக்க வச்சிருக்காங்க, ஸ்டாக் எல்லாம் வச்சிருட்டு நம்ம கிட்ட புளுப்பு காட்டுறாங்க. இதை நான் கண்டிப்பா வீடியோ சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க வந்து இப்போ வாங்க போறீங்க அப்படின்னா உங்களையும் இந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க கேட்டா நாங்களாம் ஸ்கேம் பண்ணலங்க, நாங்களாம் அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா உண்மையா அதான் பண்றாங்க. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் நேர்ல போய் நான் அதை பேசினேன். என்ன ப்ரோ இது இப்படி சொல்லிருக்கீங்க 78 சொல்லிட்டு என்கிட்ட 75 சொல்றீங்க, அந்த மாதிரி பேசி அதுக்கப்புறம் பேசணும்னே அவங்க அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வச்சு அப்புறம் 75க்கு வராங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. ஒரு ரேட்னா ஒரு ரேட் தான், அவங்க என்னடா 75க்கு நாங்க கொடுத்ததே இல்லைன்றாங்க. டக்குன்னு பார்த்தா 75க்கு தானே வேற ஒருத்தவங்க அது பழைய ரேட்டுன்றாங்க. மாத்தி பேசி கரெக்டா பார்த்து சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத. குடுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு நண்பர்களே. இதுதான் என்ன ஸ்கேம் பண்ண பார்த்தது. இதுல இருந்து சொல்ல வரது என்னன்னா, இப்போ நீங்க வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இது 75 70க்கு கீழே கிடைக்காது உங்களுக்கு. நீங்க டிஸ்க் இல்லாத வேரியன்ட் போறது உங்களுக்கு பெட்டர். அது வந்து உங்களுக்கு 60-65 குள்ள கிடைச்சிடும் வாங்க போறீங்க அப்படின்னா. ஆனா இந்த மாதிரி போய் ஸ்கேம் ஆயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணி உங்களை வாங்க வைப்பாங்க. அதுதான் அங்க பெரிய விஷயமே. அதுல மட்டும் விழுந்துடாதீங்க. நான் தப்பிச்சிட்டேன், உங்களுக்கும் சொல்றேன் தப்பிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம PS5 ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இது என்னடா மேலனா லைட்டா அப்படியே ஏதோ அடி வாங்கின மாதிரி இருக்குடா. இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்குறதுக்குள்ள ஒரு பெரியன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்னதுன்னு சொல்ல முடியாது. எதையாச்சும் சொல்லியா? உள்ள ஓபன் பண்ணனா இருங்க, எந்த பக்கம் திறக்குது? இப்படியா? வந்துடா. அவ்வளவுதான், ஓபன் பண்ணியாச்சு. இப்போ PS5 ஓட பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாப்பா, ஆமா. அதாவது இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இது ஆல்ரெடி ஓபன் பண்ணதுதான். நான் தான் ஓபன் பண்ணேன். அது வந்து கடையில அங்கேயே ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணி செக் பண்றதுக்காக இப்போ திரும்பி உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது வாரண்டி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர். இது அப்படியே ஓரமா வச்சுட்டு அடுத்து அப்படியே நம்ம அடுத்து பார்ப்போம். வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது கண்ட்ரோலரை கனெக்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது HDMI கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர். இதுல என்ன பிரச்சனை நான் சொல்றேன்னு பாருங்க. இப்போ PS5 வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாக் கிடையாது. நீங்க நம்ம ஆன்லைன்ல போய் அங்க எங்க தேடினாலுமே எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இல்ல
இப்போ இம்போர்ட்டட் வேரியன்ட் ஒன்று வித்துட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கடையில் கேட்டு பார்த்தா 70 சொன்னாங்க. அதில் வந்து இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஃபாரின்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பட்ட பின் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இந்தியன் வேரியன்ட். அதாவது இப்போ உங்களுக்கு இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எனக்கு தெரிஞ்சுதான் வாங்கினேன், வேற வழியும் வேற ஆப்ஷனும் இல்லை. இருங்க காட்டுறேன். எங்க அது ஓப்பன் பண்ணுறப்பே மேலே இருந்திருக்குமே. உங்களுக்கு நான் உள்ள இருக்கிற அந்த கன்சோல் அப்புறமா எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை மடிச்சுட்டு மடிடா இருங்க, நானே திருப்பி காமிச்சிடறேன். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்னு இருக்கும். என்னடா இது ஃப்ளிப்கார்ட்ல போய் இப்போதான் ஃப்ளிப்கார்ட்ல ஸ்டாக்கே இல்லையே, எப்படா வாங்கன்னு கேட்டா, அதாவது இப்போ ஷாப் வச்சிருக்காங்க இல்லையா, என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வச்சுட்டாங்க. அதுவும் ரேட் ஏற போகுதுன்னு தெரிஞ்சோடனே ஸ்டாக் எல்லாத்தையும் பதுக்கி வச்சுட்டு கரெக்டா இது வந்து ஸ்டாண்டு இருங்க. இதுதான் இந்த கிளிப்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, குட்டி கிளிப்பு மாதிரி இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டு 2 கொடுப்பாங்க. இன்னொன்னு உள்ள இருக்கு. ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாக் எல்லாத்தையும் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எங்க கேட்டிருந்தாலும் நிறைய பேர் அதை வாங்குறோம் ட்ரை பண்ணி கேட்டு பார்த்துருப்பீங்க. நானுமே ட்ரை பண்ணேன். முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம் மேடம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சதுதான், பிரைஸ் ஏறணும்னு நினைச்சு கூட பார்க்கல. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இது வந்து யூசர் மேனுவல் இருக்கு. நெக்ஸ்ட் உள்ளதான் இருக்காரு முட்டாட்டை. முட்டாட்டை மாதிரி தான் இருக்கும். இருங்க உங்களை கன்சோல் எடுத்து காமிக்கிறேன். கன்சோலை எடுத்தாச்சு நண்பர்களே. ஓ இதுதான் யூசர் மேன். இருங்க எது யூசர் மேன் தெரியல, அதை நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். அந்த முட்டையட்டையை வெளியே எடுத்தாச்சு. இங்கிட்டு இருக்க முட்டாட்டையை வெளியே எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம கன்சோல் ஃபைனலி இதுதான் நம்மளோட PS5. இங்க பாருங்க, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். கீழே வந்து மேட் ஃபினிஷ்ல இருக்கு, மேல கொஞ்சம் கிளாஸி ஷைனியா இருக்கு. அப்படிதான் இருக்குமோ தெரியலையே. ஓ இருக்கலாம் இல்ல இருக்கும், நேக்கும் தெரியவில்லை. ஓகே நண்பர்களே, இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட PS5. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? PS5ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விளையாடுறேன். அதனால எதுக்குடா இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேட்டா, எதுக்குடா அதை கத்துற, எதுக்குடா அவனை தொட்ட, அவன் சுடுதல்ல கை விடுவான், உன்னை சும்மா விடுவான். அது மாதிரி இந்த ஜாஸ்டிக் வந்து பயங்கரமா இருக்குங்க. டே என்ன ஸ்டைல் பரியாயோ. போடு சூப்பர். எதுக்கு இவ்வளவு ஷாக் கொடுக்குறேன்னா, நம்ம கரெக்டா தொடறோம் பாத்தீங்களா, அது பர்ஃபெக்டா அப்படி ஒரு மாதிரி அது எப்படி நான் சொல்றது. இருங்க நம்ம HG எழுதுவோம். HG முருகேஷ். அதுக்கப்புறம் வேற என்ன இதெல்லாம், HG கேமர். ஐயோ கேமருக்கு GIGAM ஏன்டிங்கன்னா இவ்வளோ கிளம்பும் போது எங்க ஆறு வர மாட்டேங்குதுங்க. இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா டச் பேடு சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு மோஷன் சென்சார். இது நம்ம எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் அப்படியே. இது என்ன மைக்ரோஃபோனா மாப்பிள்ள? நான் இங்கே பாருங்கண்ணா கைஸ், இப்போ பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊதுறோடனே அங்கே அந்த மாதிரி காட்டும் பாருங்க, அதிருது பாருங்க. லெட்ஸ் கோ. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கேம் மட்டும் தான் கொடுப்பாங்க PS5ல. நம்மளோட கன்சோல் இல்லை இது நம்ம கன்சோல் இல்லைங்க, ஏமாத்துறாங்க. ஏங்க கோடு கொடுங்க, இது ஓல்டு வெர்ஷன், இது ஸ்லிம்முங்க இது. அது அப்படி தான் இருக்கும். நான் இங்கே சும்மா ஒரு ரியாக்ஷன், இது சும்மா ரியாக்ஷன் தான், தெரிஞ்சு தான் கொடுக்குறேன். அவ்வளோதான் வந்தாச்சு. கேமுக்குள்ளே வந்துட்டோமா? என்னடா இதா? அங்க ஒரு ரியாக்ஷனும் இங்க வைப்ரேட் ஆகுது, அதுதான் பயங்கரமா இருக்கு. என்ன பண்ண மேலே ஏறுவான்? எப்படி மேலே ஏறுவா? ஓ இப்படி மேலே ஏறுவானா? நான் என்னடா இது கண்ட்ரோல் இப்பதான் எக்ஸ் கொடுக்கணுமா, எக்ஸ் அழுத்தி பிடிக்கணுமா? ஓ இப்படி உடையணுமா? ஓகே ஜம்ப் பண்ணா அந்த பவர் வருது பார்த்தீங்களா, அதை பண்ணி உடைக்கணும் போல. ஓகே இப்போ என்ன பண்ணோம், பாக்ஸ் கொடுத்தா அடிக்கிறான். போடா வாங்கிக்கடா. அவ்வளோதான். இதை என்ன பண்ணோம், திரும்பி பாக்ஸா? ஓய் வாடா அவ்வளோதான், பிச்சிக்கிட்டு போச்சு. வணக்கம்டா மாப்பிள்ள, எங்க வீட்டுல இருந்தே. எதுக்குடா இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு? அது சொன்னா புரியாது சார். PlayStation 1 இதான் பாருங்க, உள்ள வர்ற ஃபேனு. இது GPU நினைக்கிறேன். GPU-வா? நினைச்சேன் GPU தான். கிராஃபிக்ஸ் கார்டு. அடுத்து என்னென்ன இருக்கு? இது என்ன SSD-யா? உள்ள போக முடியுமா? இதுல போயிட்டாங்க. ஓ இது ஒரு கேமா? இது உள்ள வந்தா அது தனியா ஒரு கேம் இருக்கு. இன்னும் இதில் எந்த கேமே ஏற்றுற நண்பர்களே. வந்து பார்த்தீங்கன்னா கேமை ஏற்றிட்டு தான் ரோபோட் அடிக்க போகிறாங்க. இந்தடா அடிப்பாங்களா? போடா வெடி கூட்டுருவங்களாம் யாருக்கிட்ட? வாடா ஓடு. ஓ பேட் யூஸ் பண்ணும். போடா ஓய் காயின் பிடிக்கணுமா? எங்கடா வரீங்கடா தம்பி? ஐயா இட்ஸா செத்துருவோண்ணா. ஓ இப்படி ஓகே மோஷன் சென்சார் இது யூஸ் பண்ணி நம்ம நோரணும் போல. மேலே வருவானா? அம்மா சோலி முடிச்சு. ஐயோ என்னத்தையும் பண்ணிட்டேங்க நானு. மன்னிச்சு விடா, அவனை கொண்டுடா. டே ரோபோட்டே வா மன்னிச்சு விடா, தெரியாம பண்ணிட்டா. இப்படி பண்ணி நோரணும் போல. இப்போ இவனுங்கிட்ட ஐயாம்மா அவ்வளோதான் வந்தாச்சு.
ஓடு காயினபடி இங்க ஜம்ப் பண்ணுமா குவமா பண்றது இல்ல பண்ணலாம் பையன் வித்தாளா குதிராடா அட போவீங்களா தனது கத்தியை எடுத்து சஜாக் என்று சரமாரியாக குத்தி இருக்கிறார். அவ்வளோ நம்பர்லே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கேம் ஏற்றி கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளாட்லாம். இப்போ நம்ம கரெக்டாக எப்போ எடுத்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா GTA 6 ப்ரீ ஆர்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். வெயிட்டிங்லயே வெறியா. இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். அதாவது இப்போ நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ வாங்கினா கண்டிப்பாக அதிகமாக கொடுத்து தான் வாங்கணும். அது அதிகமாக கொடுத்து வாங்க ரெடி அப்படின்னா நிறைய இடத்துல விசாரிச்சு வாங்குங்க. அப்புறம் நமக்கு நடந்ததான் உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து உஷாரா மாட்டினாங்க நம்ம கிட்ட. அதனால நம்ம போயிட்டு கேட்டு இந்த மாதிரி என்ன கதை இது என்ன நம்மள ஏமாத்து என்ன இது அப்படின்னு கேட்டு அப்புறம் இதுவாயிடுச்சு. 75 அதிகம் தான், வேற என்ன பண்றது, ஸ்டாக் இல்லைன்றதுனால வேற ஆப்ஷன் இல்லாமல் வாங்கி தான் ஆகணும். சரி ஓகே நண்பர்களே, அவ்வளோ முடிச்சுப்போம். ஃபைனலி நம்ம PS5 GTA 6 வந்ததுக்கு அப்புறம் வீடியோ வரும் பாருங்க. இதோட ஜாஸ்டிக்லாம் பயங்கரமா இருக்கு. அவ்வளோ நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்றீங்க. இந்த மாதிரி ஸ்கேம் ஆயிடாதீங்க. வரட்டாமே.